மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. நடிகர் சூர்யா ரெட்ரோ படத்தை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல கருப்பு அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் மே 14 வெளியாக இருக்கு. இந்த படத்துக்கு முதல்ல ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைக்கிறதா இருந்துச்சு. ஆனா சில காரணங்கள்னால அவர் கருப்பு படத்துல இருந்து விலகவே அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்குள்ள மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் கமிட் ஆனாரு. இந்த முடிவு சூர்யா ஃபேன்ஸ் மற்றும் ஜெனரல் ஆடியன்ஸ் மத்தியில ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் ஆல்பம் சாங் ஹிட் ஆன உடனே இவ்வளவு பெரிய பட வாய்ப்பு கொடுக்கறது சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு வந்தாங்க. ஆனா சாய் அபியங்கர் இசையில வெளியான டூட் படத்தோட சாங்ஸ் மற்றும் பிஜிஎம்க்கு பெரிய அளவுல மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்கவே கருப்பு படத்தோட பாட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அந்த வகையில கருப்பு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான காடு மோடு சாங் வெளியாச்சு. இந்த பாட்டு ரிலீஸ் ஆன ஆரம்பத்துல ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சாங் கேட்க நல்லா இருக்குன்னு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு கிடைச்சது. அந்த மாதிரி இப்ப கருப்பு படத்தோட செகண்ட் சிங்கிளான நாங்க 4 பேர் சாங் சமீபத்துல வெளியாச்சு. சாங் கேட்ட நிறைய பேரு இந்த சாங் நல்லாவே இல்ல, சாய் அபியங்கர் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. என்ன பாட்டு இது? 4 பேரு 40 பேருன்னு. ஐயோ, சிம்பு வேற கேடு உங்களுக்கு இதுல. அந்த வகையில டிஜிட்டல் கிரியேட்டரான தி கேஷவ் அன்கட் அப்படிங்கிறவர் நாங்க 4 பேர் சாங்க விமர்சனம் பண்ணி வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. இப்போ அவரே அந்த சாங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு இருக்காரு. ப்ரோ சாரி ப்ரோ, சாரி. 2 நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அப்ப ஒரு மாதிரி தான் இருந்தது கேட்க. தெரியல எனக்கு மட்டுமான்னு தெரியல. இப்ப கேக்குறேன் அப்படியே ஒரு மாதிரி ஓடுது மண்டையிலேயே. ப்ரோ என்னமோ பண்ற ப்ரோ. ஆரம்பத்துல ஒரு மாதிரி மொக்கையா ஃபீல் பண்ண மாதிரி வச்சுட்டு நடுவுல ஒரு மேட்டர் அப்படி வைக்கிறீங்க பத்தியா ப்ரோ. இந்த மியூசிக் மனக்கெல்லாம் பேசிட்டேன், சாரி மன்னிச்சிருங்க. அந்த வீடியோல சாய் அபியங்கர் அவசரப்படாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே சாய் அபியங்கரோட சாங்ஸ் ரிலீஸ் ஆகும்போது தொடக்கத்துல பாட்டு நல்லா இல்லைன்னு விமர்சனங்கள் வந்தாலும் பாட்டு கேட்க மற்றும் படம் வெளியானதுக்கு அப்புறம் அந்த பாட்டுக்கு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில கிடைக்குது. அதே மாதிரி தான் டூட் படத்தோட ஊரும் பிளட் சாங் ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. இப்போ அந்த சாங் தான் நிறைய பேர் விரும்பி கேட்டுட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, சாய் அபியங்கர் கருப்பு படம் மட்டும் இல்லாம பென்ஸ், மார்ஷல், அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி மூவி, தனுஷ் 55ன்னு இத்தனை படங்களுக்கு மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நீங்க கருப்பு படத்தோட நாங்க 4 பேர் சாங் கேட்டீங்களா? உங்களுக்கு அந்த சாங் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.